வண்டி ஆஃப் பண்ணு. ஏன்யா? வண்டி சத்த கேட்ட அம்மா எந்திரிச்சிருவாங்கல்ல. ஆமால்ல, நீ 24 மணி நேரம் விவரமா தான் இருக்க. இல்லைன்னா வேட்டையனா இருக்க முடியாதுண்ணே. அதுவும் சரிதான். சரி, டிராப் பண்ணதுக்கு நன்றி. நான் அப்படியே உள்ள போறேன், நீ பார்த்து கிளம்பு. சரியா? வேட்டா, நீ இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வராம நீ சினிமாவுக்கு போனது நான் ரொம்ப கோவப்பட்டேன்யா. ஆனா பரவாயில்ல, எப்படியோ மனசு மாதிரி வந்துட்ட. நீ மட்டும் மீனாட்சியை பார்க்காம இருந்திருந்தா ரொம்ப தப்பா இருக்குமியா. புரியுதுண்ணே. வேட்டையன் எப்பவும் தப்பு பண்ண மாட்டான்னு ஒரு பேர் இருக்கு, அதை காப்பாத்துன. உன்னோட ஸ்பெஷலே உன் மனசுல இருக்கிற ஈரம் தான்யா, அதை விட்டுறாத. விட மாட்டேண்ணே. கவலைப்படாத, மீனாட்சிக்கு எதுவும் ஆவாதியா. யோ, இன்னையோட உங்க உறவு முடிய வேண்டியது. ஆனா ஆண்டவன் அதை நடக்க விடாம ஆக்கியிருக்கான்னா உங்களை வச்சு வேற ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்யா. பார்க்கலாண்ணே. சரியா, பார்த்து போ. நீயும் பார்த்து போ. வண்டி இங்கே ஸ்டார்ட் பண்ணாத, தள்ளி போய் ஸ்டார்ட் பண்ணு. சரியா? குட் நைட். குட் நைட். சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. மீனாட்சி எப்படி இருக்கா? எந்த மீனாட்சி? இப்ப நீ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்தியே அந்த மீனாட்சி. ஹாஸ்பிட்டலா? நான் போய் பார்த்தேனா? ஓ மை காட், வாட் அ கர்வாட். டேய் டேய் டேய், என்ன முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கடா முக்காடு போடுற? மீனாட்சிக்கு உன்னை பிடிக்குதோ இல்லையோ, இந்நேரம் நீ அவளை பார்க்க வேண்டியது உன்னோட கடமை. அவ உன்ன வேண்டான்னு நினைச்சா, ஆனா நீ அவளை வேணும் தானே நினைச்ச. 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்பவும் அவ நீ தாலி கட்டின பொண்டாட்டி தாண்டா. அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப நீ தானடா ஓடி போய் அவளை பார்க்கணும். அவளை பாக்குறல உனக்கு என்ன அப்படி ஈகோ வேண்டி கிடக்கு? பொண்டாட்டி கிட்ட ஈகோ பார்க்காத வேட்டையா? எங்க நீ பார்க்காம இருந்துருவியோன்னு நான் ரொம்ப பதறிட்டு இருந்தேன். நீ ஹாஸ்பிட்டல் போனது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எப்பவும் இப்படியே இரு, கோவப்படாத. கோவப்பட்டு தப்பு பண்ணாத, சரியா? ஆமா, மீனாட்சி எப்படி இருக்காடா? அவளுக்கு இன்னும் சுய நினைவு திருமலையாமா. மூளையில ரத்தம் உறைஞ்சிருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கவலைப்படாத வேட்டையா, மீனாட்சிக்கு ஒன்னும் ஆகாது. நாளைக்கு நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். வேட்டையா, சாப்பிட்டு தூங்க, வெறும் வயித்தோட படுக்காத. இல்ல வேண்டாம். எனக்காக சாப்பிடுறா, வா. மா. என்னடா? மன்னிச்சிடுமா, இனிமே உன்கிட்ட கோவமா பேச மாட்டேன். எனக்கு உன் மேல கோவமே இல்லடா. சரி, நான் சாப்பாடு போட்டு வைக்கிறேன், வந்து சாப்பிடு.